நெருப்பு எப்படி தன்னை போலவே அதை மாற்றுதோ அதே போல தான் தேவ நேசம், தேவனுடைய அன்பு. அவரை அவரு 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 அன்பை அறிந்தவங்க அவரை போலவே மாறுறாங்க. இதுதான் விஷயம். அவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்க. நேச வைராக்கியம் அப்படியாப்பட்டதா இருக்கு. இல்லையா? அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நேசம் மரணத்தை போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. நேசம் அப்படி இருக்குது சார் அப்படின்னு. நெருப்பு மாதிரி சார், நெருப்பு மாதிரி சார் அப்படின்னு. அதனால தான் இந்த நேசத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும். அடுத்த வசனம் பாருங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நல்லா கவனிங்க அந்த வார்த்தை. இன்னொரு வாட்டி எல்லாரும் வாசிங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. திரளான தண்ணீர்கள் அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க பாருங்க. எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த நேசத்தை அவிக்க மாட்டாதுன்னா அந்த நெருப்பை அமிக்க முடியாது. வெள்ளங்கள் வந்தாலும் நான் ஒரு சில காரியங்களை பார்த்துருக்குறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஒருத்தர் படகுல போகிறாங்க, போனவொன்னே ஒரு எரிமலை கொப்பிழ்ச்சின்னு ஊற்றுது, கடலில் ஊற்றுது. எரிமலை கொப்பிழ்ச்சி அந்த நெருப்பை கக்கி கடலில் கொத்திக்கிட்டே இருக்குது. அந்த அலை வந்து அது மேலே மோதி 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 பண்ணாலும் நெருப்பாகவே தான் இருக்குது. அதை அமிக்க முடியல. ஷூட்டிங் எடுக்கிறாங்க, கேமராவில் எடுக்கிறாங்க, பயங்கரமாக ஹெலிகாப்டரில் போய் எடுக்கிறான், போட்டில் போய் எடுக்கிறான். இந்த பெரிய அலை மோதுது, மோதிட்டு ரிட்டர்ன் வருது. மோத ஆவி பறக்கிற மாதிரி புகை வருது. அப்புறம் பார்த்தா திருப்பி அது நெருப்பாக மாறுது. அப்போ அந்த மலை அந்த நெருப்பை கக்கிக்கிட்டே இருக்குது. கடல் தண்ணி மோதி 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 அதை அமிக்க முடியாத சக்தியாக மாறுது. இப்போ நெருப்பு அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் தணிக்க மாட்டாதுன்றார். அப்போ நேசம் அப்படியாப்பட்டதா இருக்குது. சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இதுதான் நேசம். பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புது, காதலிக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியாக இருக்குது, அந்த பையன் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறான். அந்த பொண்ணு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. காலேஜுக்கு போவானா, அதுக்கு போவானான்னு பிடிச்சி வீட்டில் லாக் போட்டு வைக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க. அது எங்கே போனாலும் உஷாராக அதை பார்க்குறாங்க, எல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்போ கூட ஏதோ ஒரு வழியில் சந்தில் புந்தில் பூந்து யார்கிட்டயாவது ஃபோனை வாங்கி அவங்ககிட்ட பேசுது, மெசேஜ் அனுப்புது. எவ்வளோ கட்டுப்பாடு பண்ணுறாங்க. கட்சியில் அந்த பையன்தான் வேணும்னு. எவ்வளோ அடி. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். 19-18 வருஷம் இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்தேன் எங்கள் தெருவில் இருக்கும். அந்த பொண்ணு அதே தான், அந்த பொண்ணுக்கு அதை தான் சொல்கிறேன். அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப வசதியான ஒரு பையன் வசதி இல்லாத, வேலை வெட்டிக்கு போவாத. ஆனால் அந்த பையனை அது பிடிச்சி போயிட்டு அந்த பையன் தான் வேணும், ஒருத்தர் விரும்பிட்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பார், அந்த பையனை நீங்கள் விரும்புகிறதா இருந்தால் எங்கள் சொத்தில் ஒரு பைசா ஒன்று கிடையாது. அந்த பொண்ணு சொல்லுது, உன் சொத்தை நீயே வச்சு. நேசம் என்ன போட்டிருக்குது? ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் சொல்லுது அவங்க அம்மா. நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அவ்வளோ நகை, உனக்கு ஒரு பொட்டு நகை தர மாட்டேன். வானா எனக்கு நகை, நான் சம்பாதிச்சு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. சொத்துல உனக்கு பங்கு கிடையாது, வானா எனக்கு உன் சொத்து. முற்றிலும் அசட்டப் பண்ணுது. ஏன்? நேசத்துக்காக சொத்து வானா, பணம் வானா, எதையும் வானான்னு அசட்டப் பண்ணுது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 8-9 வருஷமா அந்த பையனை எவ்வளோ அவங்க வீட்டில் அடிப்பாங்க. அவங்க அண்ணன் அடிப்பாங்க, அவங்க தம்பி அடிப்பாங்க, அவங்க அப்பா அடிப்பார், அவங்க அம்மா அடிப்பாங்க. தினமும் அடிவாங்க. அந்த பொண்ணு அடி வாங்கின்னு அழுதுன்னு உக்காந்துருக்கு. நான் பார்ப்பேன், ஏமா இவ்வளோ அடி வாங்குறேன் நீ? பேசாமல் அவனை விட்டு தொலைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி செய்யம்மா. அதான், இல்லை சார், அது எப்படி சார்? ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வச்சுட்ட பிறகு அது எப்படி சார்? உங்களுக்கு வேணா அது பெரிய ஆசை ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை சார். செத்தாலும் அவங்க கூட தான் சாவேன், வாழ்ந்தாலும் அவங்க கூட தான் வாழ்வேன். அப்போ அந்த நேசம் மரணத்தை போல
2-3 தடவை பாய்சன் சாப்பிட்டுச்சு, விஷம் குடிச்சிச்சு. அப்போ என்ன, ஒருத்த மேலே வச்ச நேசத்துக்காக எதையும் செய்ய வைக்கும். இதுதான் நேச வைராக்கி. நேச வைராக்கி எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. எதையும் செய்ய, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விஷயத்தை குடிச்சிக்குது. 2-3 வாட்டி தூக்கில் ஒரு வாட்டி தொங்க போயிடுச்சு. 8 வருஷமாக அந்த சம்பவம் தினமும் அடி வாங்கும், தினமும் திட்டு வாங்கும். அவங்க அம்மா கையில் அடி வாங்க, இல்லை அவங்க அண்ணன் கையில் அடி வாங்க, அவங்க தம்பி கையில் அடி வாங்கும், யார் கையிலையாவது அடி வாங்கும். நான் சொல்கிறேன், இவ்வளோ அடி வாங்குற, உனக்கு ஒரு பொட்டு நகை தர மாட்டேன்றாங்க, ஒரு பைசா தர மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையன் உனக்கு தேவை, அவன் வேலைக்கு போக மாட்டேன்றான், வெட்டிக்கு போக மாட்டேன்றான், ஊரை சுற்றின்னு கிடக்குறான், அந்த பையனை போய் பிடிச்சின்னு கிடக்குறியா நீ? அவ்வளோ புத்திமதிகள் சொன்னோம். சார், செத்தாலும் அவங்கள தான் சார், வாழ்ந்தாலும் அவங்க. நகை வேணாம் சார், எனக்கு பணம் வேணாம் சார், சொத்து வேணாம் சார், அம்மா அப்பா வேணாம் சார், எல்லாரையும் ஒதுக்கிட்டு அவங்க கூட போகிறதுக்கு ரெடி ஆகுது. ஏன் காரணம்? நேச வைராக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பையன் மேலே ஒரு பொண்ணு விருப்பப்பட்டாலும், இல்லை ஒரு பொண்ணு மேலே ஒரு பையன் விருப்பப்பட்டாலும் அவனுக்காக உயிரியே கொடுக்குற அளவுக்கு துணிகிறாங்க இல்லையா? எவ்வளோ நாடகத்தில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லையா? எவ்வளோ நாடகம், எவ்வளோ சினிமாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வாழ்க்கையில், இந்த ஊரில் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. வட்டாரமாக இருந்து லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 8-9 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டில் பார்த்தாங்க, இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ இது பண்ணி கட்சியில் அந்த பையன்தான்னு சொல்லி இது நிற்கிது, இதுக்கு மேலே அது இந்த அட்சா செத்தே போயிடும் போலன்னு சொல்லிட்டு அவனுக்கே கட்டி விட்டுச்சு. அல்லேலூயா. உண்மையாதாங்க, இன்றைக்கே இருக்கிறாங்க. அவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. நான் ஒரு நாள் அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு சொன்னதை பாருங்கள், அந்த பையன் ஒன்றும் இல்லாதனால தானே பொண்ணு கொடுக்க மாட்டேறீங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாள் அந்த பையன் கார் எல்லாம் வாங்கி உங்களை உட்கார வச்சுன்னு போகிறான் பாருங்க, அவன் வாயில் சக்கரை கொட்டுறேன் அப்போ அப்படின்ச்சு அந்த அம்மா. அது பொண்ணுடைய அம்மா சொன்ன, நான் இப்படி சொன்னேன், பையன் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, நான் புத்திமதி சொல்லி ஜபங்கப்பம் பண்ண அவனுக்கு எல்லாம் ஆகிட போகிறான், வேலை வெட்டி கடவுள் அவனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு, நல்லா வைப்பார் அப்படின்னு சொன்னான். இவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒன்று நடக்காது, நடந்துச்சுன்னா உன் வாயில் சக்கரை கொட்டுறேன்னாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி கொஞ்சம் நாள் ஆச்சுங்க. அவன் உண்மையிலே சொல்கிறேன், நல்லவன், எவரையும் தேவன் எதையும் தூக்கிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு பாருங்க, அவன் நேச வைராக்கியம், இதுதான் உயிரியே கொடுக்குது. 3 வாட்டி பாய்சன் சாப்பிட்டுச்சு, சாவுக்கு தற்கொலைக்கு முயற்சி எடுத்தது. காரணம் என்ன? அவன் மேலே வச்ச நேசம். அல்லேலூயா. இதை தான் இயேசு சொல்கிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி எதை குறிக்கிறது? நேசத்தை குறிக்கிறது. அந்த நேசம் எது? அக்கினி போன்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேசம் அக்கினி போன்றது அப்படின்றத சாலமோன் சொல்கிறார். அப்படி ஒரு அவருக்காக எதையும் செய்யண்டா, அவரு அந்த அந்த மாதிரி ஒரு நேசம் வச்சுட்டாக்கா சொல்றாரு பாருங்க, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நேசம், அப்படிப்பட்ட ஒரு நேசம். அல்லையா? பணத்துக்காக இப்போ எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது இந்த உலகத்தில். பணத்துக்காக ஒருத்தன் பாருங்க, பணம் வந்தாக்கா வயசு வித்தியாசம் கூட பார்க்காம கல்யாணத்தை பண்ணி விட்டுறாங்க. காரணம் என்ன? துட்டு இருக்குது, வசதி இருக்குது, அப்படா கண்கலகாம காப்பாற்ற போகிறான் அப்படின்ற மாதிரி கட்டி கொடுத்துட்றாங்க. அதனால இது ஒரு பக்கம். ஆனால் நேசன்றது தான் மரணத்தை போல வலியுது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது. அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை தான் இயேசு உங்கள் மேலே எங்கள் மேலேயும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேசம், திரளான தண்ணீர் வந்தாலும் அதை அமிக்க முடியாது, வெள்ளம் வந்தாலும் அதை அமிக்க முடியாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அதை அசட்டப் பண்ணுறான். ஆனால் அவன் சொத்துன்றான், விட்டு போகுது. என்னம்மா தெரியல, உங்கள் ஊரில் அந்த மாதிரி எவ்வளோ பேர் நடந்திருக்காங்களா? இல்லை அதுதான் நல்லவர். சொத்து வானம், ஒன்றை வானம், அப்பா வானம், அம்மா வானம், சொந்த வானம், பந்த வானம், அவன் பின்னாடி ஓடிட்டு. காரணம் நேசம், அவன் மேலே வச்ச நேசம். அதுதான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை, ஒரு பையனுடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்னா தேவன் நம்மேல் வைத்த அந்த நேசம் மிகப்பெரியதாங்க, மிகப்பெரியது. அதனால தான் சொல்கிறேன், அந்த பூமியின் மேலே ஒரு அக்கினியை போட வந்த, அது நெருப்பு மாறிடுறான். நேசம் நெருப்பு மாறிடான், அந்த அன்பு நெருப்பு மாதிரிடான். அதுகிட்ட யார் வந்தாலும் அது போல மாற்றிடும், அது போல் அதை மாற்றிடும். அதுதான் நேசம், அதுதான் அன்பு, அன்பு. தேவனிடத்தில் யார் வந்தாலும் தேவனை போலவே அவன் மாறிடுறான். எல்லாத்தையும் விட்டுடுறான், எல்லாத்தையும் யாரை கட்டிடுறான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால் போய் நிற்கிறான் ஆண்டவருக்காக. அப்போ எல்லாரும் சொல்கிறான், ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்தான்ப்பா அவன், எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் போட்ட ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்தான்டா, ஆண்டவர்கிட்ட போய் நின்ட்டான்டா. ஆண்டவர் போலவே இப்போ ஜெபம் பண்ணுறான், பைபிள் படிக்கிறான், இயேசுவை பற்றி சொல்லினுக்கிறான்டா. ஏன்?
அவர் நெருப்புனா அவர்கிட்ட வர எல்லாரையுமே நெருப்பு போலவே மாறும். நெருப்பு அப்படிப்பட்ட தன்மை உடையது. நெருப்புல எதை போட்டாலும் அது நெருப்பா மாறிடுச்சு. அது போலவே அதை மாத்திடுது. இதுதான் தண்ணி. அதுல உயிர்ந்தா அது அப்படியே தான். அல்லேலூயா. இதுதான் நெருப்புக்கும் தண்ணிக்கும் உள்ள வித்தியாசம். தண்ணியில ஒருத்தன் விழுந்தானா அவன் செத்தா கூட மெதிக்கின்னு இருப்பான். அவன் பாடியா இருக்கும், தண்ணியா இருக்கும். ஆனா நெருப்புல ஒருத்தன் விழுந்தானா அவன் தேடி பார்த்தா கூட கிடைக்காது. நெருப்பாவே மாறிட்டு இருப்பான், கரைஞ்சிட்டு இருப்பான். நெருப்போட நெருப்பு. பார்த்துருக்கீங்களா? உருக்கு ஆலையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா நீங்க? உருக்கு ஆலையா? இரும்பெல்லாம் உருக்குற இடம். தகடு போட்டாலும் உருகிடுது, இரும்பை போட்டாலும் உருகிடுது, எதை போட்டாலும் உருகி நெருப்பாவே மாறிடுது. அப்போ நெருப்பு அப்படிப்பட்ட தன்மை உடையது. நேசமும் அப்படிப்பட்ட தன்மை உடையது. அந்த நேசம், இயேசுவின் நேசம், அன்பு நம்மளை அவரை போலவே மாற்றுகிறது. அதனால தான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அந்த நேச அக்கினி, அந்த அன்பின் அக்கினியை போட வந்தேன். அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்ன அக்கினி? யோவேலில் அவர் சொன்னது போல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்றது சொன்னார்கள். அதான் அந்த